ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை நன்றி அப்பா. இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனை, இந்த நல்ல நேரத்திலும் உமது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம், உயர்த்த இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை, இம்மட்டுமாய் நீங்கள் கிருபையாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா. இனிமேல் நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே நன்றி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து இந்த புதிய நாளை காணும்படியாக கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவன் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கும், பெரிய நோக்கம் உண்டு ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. அவைகள் அப்படியே நிறைவேறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு சித்தமாக இருக்கிறீங்களோ, எங்கள் மூலமாக உங்கள் நாமத்தை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தணும்னு திட்டம் வச்சுருக்கிறீங்களோ தகப்பனே, அவைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அப்படியே எங்களை முழுமனதாய் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை வழி நடத்துங்க அப்பா. எங்கள் மூலமாக உங்கள் நாமம் பெரிதாய் மகிமையடைறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாம பிரஸ்தாபம் அடைகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் பரம்புவதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ டாடி. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்கள் ராஜ்யம் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் உங்கள் ராஜ்யம் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மனநிலை ராஜ்யத்தின் மனநிலையாய் மாறுவதாக அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் நிமித்தமாக தகப்பனே உங்கள் பரிசுத்த நாம பெரிதாய் மகிமையடைறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையார் யாவரையும் ஆண்டவரே உங்கள் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளில் எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்தீங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீங்கள் கூட இருக்கிறத நிரூபிச்சிங்க. உங்கள் வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினீங்க அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் கூடி ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் தாமே இந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிய மாதத்தை வரவேற்போம். ஆமேன். இந்த ஜூன் மாதம் தேவன் நமக்கு இந்த நல்ல நாளை தந்திருக்கிறார்கள், இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஆமாம், சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். தெய்வம் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார்கள். ஓகே. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் நம்மளை கண்மணி போல் அப்பா பாதுகாத்தாங்க. நமக்கு அவ்வளோ சுகம், பலன், ஆரோக்கியம் தந்தாங்க. நம்மளை சூப்பராக நடத்துனாங்க. நம்ம குடும்பத்தை பாதுகாத்தாங்க. வியாதியிலேருந்து விடுதலை தந்தாங்க. வறுமையிலேருந்து விடுதலை தந்தாங்க. உலகத்தை ஜெயிக்க கிருபை செஞ்சாங்க. நிறைய விஷயத்தில் தேவன் நம்மளை மாற்றியிருக்கிறார். நான் நம்புகிறேன், நிறைய என்னை மாற்றிருக்கிறார். இந்த மாதத்தில், கடந்த மாதத்தில் மட்டுமே நிறைய விஷயத்தில் தேவன் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ தேவன் கிருபை செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் அநேக காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில் நடப்பிப்பார். நான் அதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனை நன்றியோடு ஆராதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல
நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. தேங்க்யூ டாடி. ஆமென். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீரென்னை கண்டீர். பதறினேன் நீரென்னை பார்த்தீர். ஆமென். கலங்கினேன் நீரென்னை கண்டீர். பதறினேன் நீரென்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன். என் பாவம் நீங்க நான் அழுதேன். ஆமென். கல்வாரியின் அண்டை வந்தேன். என் பாவம் நீங்க நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றே உன் காயம் மாறிடும் என்றே. என் காயம் பார்த்திடு என்றே உன் காயம் மாறிடும் என்றே. நம்பிக்கையோடு நீ வந்தார் துணையாக இருப்பேன் என்றே. நம்பிக்கையோடு நீ வந்தார் துணையாக இருப்பேன் என்றீர். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீரென்னை கண்டீர். பதறினேன் நீரென்னை பார்த்தீர். ஆமென். கலங்கினேன் நீரென்னை கண்டீர். பதறினேன் நீரென்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன். என் பாவம் தீர நான் அழுதேன்.
ஆட்டை போல அலைந்தே உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். என்ன இன்னைக்கு இந்த பாட்டு அப்படின்னா, கர்த்தர் உணர்த்தினார், பாடியாச்சு. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நம்மெல்லாம் அப்படி தான் வந்தோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தோம் உலகில். நல்ல நேசராக வந்து, நல்ல மேய்ப்பராக வந்து அவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. கலங்கி நின்றோம், அவர் நம்மை கண்டார். பதறினோம், அவர் நம்மை பார்த்தார். கல்வாரி நண்டே வந்தோம், நாம் பாவம் தீர அழுதோம். ஆமென். அந்த உணர்வு வந்த உடனே முடிஞ்சு, உங்கள் பாவமெல்லாம் முடிஞ்சு. ஆமென். அல்லேலூயா. என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடு என்றீர், நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றீர். அதான் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எப்படி வாழ போகிறீங்க? நம்பிக்கையோடு வந்துடுங்க. நம்பிக்கையோடு அவர் பேச்சை கேட்டது பின்னாடியே போங்க. கண்டிப்பாக ஆமாம், அவர் உங்கள் கூடவே துணையாக இருந்து உங்களை நடத்துவார். கையை தட்டி ஆமென். ஆமென். நம்பிக்கையோட. சரிங்களா? நீ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரட்சிக்கப்படாத ஒருத்தர் நீங்கள் சபைக்கு கூப்பிட்டு வாரீங்க, தப்பி தவறி ஏதோ பேசி கூப்பிட்டு வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் வருவாங்க, அப்படியே பின்மாற்றமாக எப்படி போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாள் சுறுசுறுப்பாக வருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே வராமலே போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி அனுபவம் உண்டா? இந்த சபைக்கு போகிறதில்ல, நீங்கள் சொல்லி யாரையாவது கூப்பிட்டு அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆளை காணாது. ஏதாவது ரீசன் சொல்லுவாப்புல உங்ககிட்ட. நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, இந்த தடவை வரல, இன்றைக்கி சர்ச்சுக்கு வரல அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தப்பிச்சிருவாப்புல. கடைசியில் பார்த்தா எப்படியோ தூரமாக போயிடுவாப்புல பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உலகத்தாருக்கு. ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஆமாம். அந்த உலக வாழ்க்கை, இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த கலாச்சாரம் வேறு, இப்போ வாழ்கிற அந்த வாழ்க்கையும் அந்த கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து அதில் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கு இஷ்டமாக இருக்குது. அதான் கிருபை, அந்த நம்பிக்கை. அவரை நம்பி முடிவு எடுக்கிறது, அவரை நம்பி வர்றது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். சரிங்களா? ஆமென். அப்படி தான் பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஏசப்பா பின்பற்றிட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுங்கிற அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சியம் வரலை. ஆனால் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படி வந்தோன்னே தெரியாது. அதான் அவருடைய கிருபை. உங்களுக்கே தெரியாது. ஆமாம், எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்துட்டீங்க. அதான் அவருடைய திட்டம். ஆமென். ஆமாம். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் வந்தால் அவர் துணையாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும். எனக்கு அன்பானவர்களே, சரீரத்திலையும் சரி, ஆமென், உங்கள் பொருளாதாரத்திலையும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து டிசிஷன் எடுங்க. ஆமென். இந்த 1ஆம் தேதியில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து டிசிஷன் எடுங்க. அவர் சொன்னது தான். தைரியமாக துணிஞ்சிருங்க, நம்பிக்கையோடு வாங்க. கண்டிப்பாக அவர் கூட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஆமென். ஆமாம். பண விஷயத்தில் துணிஞ்சிருங்க, தேவன் நடத்துவார். காசு விஷயத்துலலாம் தைரியமாக நின்றுங்க. எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் விசுவாசத்தில் தான் அடைக்க முடியும், அதை மறந்துடாதீங்க. எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் தேவன் கிருபையாக உங்களை ஆசீர்வதிப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம். உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம், குயிக்காக ஜெயிச்சிடலாம். புரியுதுங்களா? உங்கள் விசுவாசத்தினால தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க, நான் அந்தளவுக்கு ஜெயத்தை பார்த்துடலாம். அதனால் துணிஞ்சிருங்க. ஆமாம். இது வந்து கிரியை அல்ல, இது கிருபை. ஆமாம். அப்பா மேலே இருக்கிற அன்புனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். சரிங்களா? அதுக்கு பேர் தான் கிருபை. அங்கே பயத்தினால கீழ்ப்படிவாங்க, அது கிரியை. ஆமாம். பயம் பயம் பயம். இங்கே அப்படி இல்லை, அன்பு. அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் சொன்னதான் ஐயா, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அதனால் எனக்கு அன்பானவர்கள், நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் பின்னாடி போயிருங்க. கண்டிப்பாக அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை உயர்த்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் நன்றே வந்தே என் பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் நன்றே வந்தே என் பாவம் தீர நான் அழுதேன். ஒன்று சேர்ந்து கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் நன்றே வந்தே என் பாவம் தீர நான் அழுதேன். ஆமென். கல்வாரியின் நன்றே வந்தே என் பாவம் தீர நான் அழுதேன். ஆமென். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர், என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர், நம்பிக்கையோடே நீ வந்தார், துணையாக இருப்பேன் என்றீர். ஆமென். நம்பிக்கையோடு நீ வந்தார், துணையாக இருப்பேன் என்றீர், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெறனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெற
பலனானே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனில் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனில் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூண்ட கிருபை செய்வீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூண்ட கிருபை செய்வீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். சொல்லுங்க. அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன்.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம், நாம் அபிஷேக ஒலிவ மரம். ஆமாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நம்ம யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஒலிவ மர கன்றுகள், அபிஷேக ஒலிவ மர கன்று. ஆமென். அவருடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்கள், அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்கள், அவருடைய அன்பையே நம்புகிறவர்கள். ஆமென். அவருடைய அன்பை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை நம்பலை. அது சில நேரம் மாறிடும். ஆமென். அது குறைவுள்ளது, மாறும். அது வேலை சில நேரம் மாறாமல் இருக்கலாம், ஆனால் குறைவுள்ளது. ஆனால் அவருடைய அன்பு நிறைவானது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசனம்தான் நம்ம பசி ஆற்றுற உணவு. அவருடைய பிரசன்னம் தான் நம்ம தாகம் தீர்க்கிற தண்ணீர். ஆமாம், அவர் தான் நம்முடைய வெளிச்சம், மீட்பும். ஆமென். அவரே நம்முடைய ஜீவனும் பலனும். ஆமென். தேவனுடைய வசனமும் தேவனுடைய பிரசன்னமும் தான் நம்மளை இந்த மாதம் நடத்த போகுது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறதும், அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறதும் நம்ம பெரிய மாற்றத்தை, முன்னேற்றம் நமக்கு தரும். ஆமென். காப்பாற்றும் காவலராய் அயராது நீர் பாய்ச்சுவார். நம்முடைய தேவைகளை ஆவி சந்திப்பார். சொல்லுங்கள், இந்த மாதம் என் தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். நிச்சயமாகவே சந்திப்பார். எந்த சேதமும் இன்றி காப்பாற்றுவார். கையை தட்டி ஆமென், ஆமென். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் உங்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். உங்களை காப்பாற்றுறது தான் அவருடைய வேலை. அதனால தான் ஆமாம், காப்பாற்றும் காவலராக இருந்து அயராது நீர் பாய்ச்சுவார். நம்முடைய தேவைகளாவே சந்திப்பார். எந்த சேதமும் இன்றி காப்பார். ஆமென். அப்படியே நான் அந்த வார்த்தை உங்கள் மேலே பேசுகிறேன். ஆமாம், உங்கள் மேலே ஒரு சேதமும் வராது. ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி. பலந்தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் பலன் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கம்யூனியன் எடுத்துருவோமா? அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை விசுவாசித்து புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவர் ஆலையை பிழைத்திருப்போம். ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கம்யூனியன் இந்த மாதம் தேவன் உங்களை எப்படிலாம் நடத்துன்னு சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி எல்லாம் உங்களை நடத்தும். அந்த பலனை உங்களுக்கு தரும். ஆமென். அப்பா உங்களை எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறாரோ அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிற, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற, அதுக்கு நீங்கள் உங்களையே அர்ப்பணிக்கிற அந்த பாதையில் உங்களை நடத்தும். எத்தனை நம்புறீங்க? இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் ஆமாம் செழிப்பாக இருப்பீங்க. அவருடைய வார்த்தை நிறைவேறும். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுங்க. இது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். ஆமென். ஓகே. ஓகே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆனந்திக்க இந்த மாத வாக்கு தத்தத்தை வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பாடின மாதிரி, பிரதர் சொன்ன மாதிரி, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. அவர் நம்ம இப்போ பாடும்போது கூட எனக்கு அந்த பாடல் வரிகளில் எனக்கு தொடப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, காப்பாற்றும் காவலர் நீரே. அப்போ பொதுவாக நம்ம ஒரு பில்டிங்குக்கு ஒரு செக்யூரிட்டின்னு ஒருத்தங்களை போட்டிருந்தாலே, செக்யூரிட்டி இருந்தால் அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க நம்பி நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் என்ன நடந்தாலும் செக்யூரிட்டி தான் பொறுப்பு. அப்போ அவங்க அதை கவனமாக பார்த்துப்பாங்க. அப்போ நமக்கு காப்பாற்றும் காவலர் நீரேன்னு அவரை பற்றி பாடும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த சரீரத்திற்கானாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கைக்கு, பொருளாதாரத்துக்கு, எல்லாத்துக்குமே ஏசப்பா தான் காவலர். நம்ம அவரை முழுமையாக நம்பி அவருடைய சமூகத்தில் நம்மளை நாமளே ஒப்படைச்சு நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எதை பற்றின கவலையுமே நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஏசப்பா பார்த்துக்குவாங்க. ஏசப்பா நம்மளை நடத்துகிற மாதிரி உலகத்தில் யாராலையும் எதனாலையும் நம்மளை நடத்த முடியாது. நம்மளோட சுயமாக கூட நம்மளால் நடக்க முடியாது. அவர் அந்த மாதிரி நம்மளை கண்ணின் மணி போல் நமக்கு எந்த நேரம் என்ன தேவைங்கிறத உணர்ந்தவராய் அறிந்து நம்மளை சூப்பராக வழி நடத்துவாங்க. இந்த மாதம் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைப்போம். நம்மளுடைய பொருளாதாரத்திலையும் சரி, சரீரத்தில் உள்ள அநேக வியாதிகள்லையும் சரி, எல்லாவற்றிலும் நமக்கு என்ன தேவைங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அதை அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையை மென்மேலும் ஆசிர்வதிப்பாங்க. நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டியது எல்லாமே அவர் மேலே மட்டும்தான். உலகத்தாரே சொல்லுவாங்க நம்பிக்கை அதானே எல்லாம்னு. ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம எங்கே வைக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஏசப்பா மேலே நம்பிக்கை வைப்போம், அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைப்போம். இந்த மாதம் கொடுத்துருக்காங்க, கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார்னா, போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் செழிப்பாக இருப்போம், இந்த மாதம் ஆரோக்கியமாக இருப்போம், இந்த மாதம் கவலை கண்ணீர் எதுவும் இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான மாற்றம், முழுமையான ஒரு முன்னேற்றம். கர்த்தர் போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி செய்வாங்க. ஏன்னா மென்மேலும் ஆசிர்வதிப்பேன்னா போன மாதத்தை மாதிரி இருக்காது இந்த மாதம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசிர்வதித்து தருவாங்க. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே எங்களை நீங்கள் கிருபையாய் கூட்டி சேர்த்தீங்கப்பா. இன்றைய தினத்திலும் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் ராஜா, நம்புகிறோம் அப்பா. போன மாதத்தை காட்டிலும் எல்லாவற்றிலும் எங்களுடைய முன்னேற்றத்தை எங்களுடைய மாம்ச கண்கள் பார்க்கும்படி கர்த்தாவே, இந்த மாதத்தில் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ளதாய் மாறும்படியாக ஒரு நல்ல ஆசீர்வாதத்திற்குள்ளே எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தை அப்படியே இதை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்படியே பிரதிபலிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் அவமாய் போகாதபடி உமக்கென்று நாங்கள் செலுத்துகிற இந்த ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் வீணாய் போகாதபடி நாங்கள் எதையெல்லாம் நம்புகிறோமோ, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோமோ, ஆசைப்படுகிற அத்தனையும் கர்த்தாவே நீங்கள் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி எங்களுடைய விருப்பத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் நேராய் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி, இந்த ஆராதனைக்காக நன்றி. இனி தொடரக்கூடிய ஆராதனையிலும் உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் தருவதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்திற்காகவும் எங்களுடைய போதகருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் வாசிக்க வேண்டிய அதிகாரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். ஆமேன். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். கர்த்தர் நமக்கு தந்த அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. உபாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். இந்த நல்ல ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் அப்படின்னா, இது நம்ம பேரில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு வாக்குத்தத்த ஆராதனையும் நம்ம பேரில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம தியானிக்கிறோம், அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் இல்லை, இந்த நிமிஷத்துலேருந்தே நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மேலே ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது. ஓகே, சரி. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமாம். அப்படின்னா முதல்ல என்ன நடக்கணும்? தேசத்தை சுதந்திரிப்பீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை அப்படி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னும் மென்மேலும் உங்களை நடத்துவார். ஆமேன். நீங்கள் மென்மேலும் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யவானாக நான் இருப்பேன். கையை தட்டி, நான் வேதனை இல்லாத ஐஸ்வர்யவானாக இருப்பேன். ஆமேன். ஆமாம். கர்த்தர் உங்களையும் என்னை அப்படி நடத்துவார்.
நம்ம வேதனை இல்லாத ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். ஆமென். நம்புறீங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, இந்த உபாகமம் 15 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இது ஒட்டுமொத்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லும். இதுதான் இயேசுவோடைய விருப்பமும் கூட. ஆமாம், நான் பார்க்குறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது வசனம் ரொம்ப முக்கியம். 4வது வசனம், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். எப்படின்னா, மேலே சில காரியத்தை சொல்லியிருப்பார். எப்படின்னா, அவனுக்கு நீ மன்னிச்சு விட்டு அவனை இந்த நாள் வரும்போது அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படின்லாம் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே. இப்போ முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்பாயானால். ரொம்ப முக்கியம். கவனமாக கேட்டன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் மட்டும் போதும், ஆசீர்வாதம் தானாக கொட்டும். புரியுதுங்களா? ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் வாழ்வீங்க. ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுட்டு போயிட்டே இருங்க. அது ரொம்ப ஈஸி. அவரை நம்பிடுங்க. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், 6வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொன்னபடியே என்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னதை மாற்றி பேசவே மாட்டார். அவர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, சொன்னபடி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், கையை தட்டி, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அவ்வளோதான். ஆமாம், எளியவர்கள் இல்லாதபடிக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக அள்ளி விதைங்க. சரிங்களா? கண்டிப்பாக கர்த்தர் பாருங்க, ஆமாம், உன்னை ஆசீர்வதிப்பதினால், ஆமென், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆண்டு கொள்வாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அநேக நேஷனல் அப்படின்னு இருக்கும். ஆமாம், நேஷன், அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம முதல்ல அநேகருக்கு கடன் கொடுத்தாலே போதும். சரிங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். பாருங்கள், இதில் ஒரு வசனம் இருக்குது, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுவதில்லை. பொதுவாக இன்னொரு வசனம் உண்டு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அவன் இவனை ஆளுகை செய்வான். புரியுதுங்களா? அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா, நான் உன்னை உயர்த்துவேன்டா, நீ மேன்மையாக இருப்பாடா, இப்போ இருக்கிறத விட இன்னும் மென்மையில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்ட, கையேந்தி நிற்க மாட்ட, நீ அநேகருக்கு கொடுப்ப, நீ அவர்களை ஆண்டு கொள்வ, ஒருத்தனும் ஒன்றும் ஆள முடியாது, நீ தான் ஆளுவ. ஏன்னா நீ தான் ஆள பிறந்தவன், அவன் வாழ பிறந்தவன், நீ தான் ஆள பிறந்தவன், நீ தான் என் பிள்ளை அப்படின்றார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரர் எளியவனான ஒருவன் இருந்தால், மறுபடியும் அங்கே தான் வரார், எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு உங்ககிட்ட வர்ற யாருக்குனாலும் நீங்கள் ஆமாம், உங்கள் கையை தாராளமாக திறந்து, ஆமாம், அவங்களுடைய அவசரத்துக்கு ஏற்றார் போல் அவங்களுக்கு தேவையானதை கடன் கொடுப்பீர்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் நடக்கும் சார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிற உங்களுக்கு எனக்கும் அதுதான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும். நாம் அதை செய்வோம். நம்ம நிறைய பேருக்கு கடன் கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற உங்களுக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம், ஆமாம், அதன் மூலமாக தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஊழியம். ரெண்டாவது தரித்திரர்களுக்கு கொடுத்து உதவுறது. ஓகே, கர்த்தர் நல்ல இந்த ரெண்டையும் ஆமாம் ஃபாலோ பண்ணிடுங்க, சூப்பராக இருப்பீங்க. தேவன் தாமே உங்களுக்கு சகலவித கிருபையும் அளிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆமென். 10வது வசனம். இடையில சில வசனத்தை விட்டேன்னா அதெல்லாம் படித்தா லென்த்தாக போகும். சரி, ஓகே. அதெல்லாம் அந்த இதை பற்றி சொல்லியிருக்கோம். விடுதலை வருஷம் ஆகிய 7ஆம் வருஷம் இது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் நான் முக்கியமான வசனத்தை மட்டும் சொல்கிறேன். 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. சொல்லுங்க, தாராளமாக கொடுக்குற ஒரு மனசு உண்டாகட்டும். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோன்னா, கொடுத்தா நமக்கு குறையும் நம்ம நினச்சிடறோம் இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், கவனிச்சுக்கோங்க. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. உங்கள்கிட்ட கேட்குற எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது மனசு விசனப்படக்கூடாது. அப்படி படாமல் இருக்கணும். அதன் நிமித்தமாக கையை தட்டி, ரொம்ப முக்கியம், அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் தாராளமாக கொடுங்க சார், அதன் நிமித்தமாக கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், நீ அவனுக்கு தாராளமாக கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. தைரியமாக கொடுத்துடணும், துணிஞ்சு. ஏன்னா அதன் நிமித்தம், நீங்கள் கொடுத்தது நிமித்தம், நீங்கள் கஷ்டம்னு ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, தாராளமாக தைரியமாக உற்சாகமாக கொடுத்தீங்க இல்லையா, அதன் நிமித்தம் கர்த்தர் உங்கள் எல்லா கிரியைகளிலும், அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும், உங்களுடைய எல்லா கிரியைகளிலும், ஆமாம், நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எத்தனை நேரம் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா விஷயத்திலையும். ஆமென். ஓகே. உபாகம் 15:11. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கையை தட்டி. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் பொருந்தும் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. எத்தனை வருஷம்னாலும் இருப்பாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் எப்போவுமே. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை! நீ சொல்கிறது யாரு? கர்த்தர் சார், நம்ம அப்பா சொல்கிறார். மக்களை, நான் சொல்கிறேன்டா, ஏழை எளியவனுக்கு நீ உன் பாட்டுக்கு தாராளமாக கொடு. அப்பா இருக்கேன்டா, நான் இருக்கேன்டா, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன். ஆமாம். ஏன்னா தேவனுக்கு என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம், உங்கள் மூலமாக என் மூலமாக தான் போஷிக்கணும்னு ஆசை. உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன். நீங்கள் யாராவது உங்ககிட்ட காசுன்னு கேட்டால், உதவின்னு கேட்டால், நீங்கள் காசை கொடுப்பீங்களோ உங்கள் பிள்ளை கையில் கொடுத்து போட சொல்லுவீங்களா? எத்தனை இருக்குது அந்த பழக்கம்? நீங்கள் கொடுப்பீங்களோ உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து போட சொல்லுவீங்களான்னா பிள்ளைகிட்ட கொடுத்து போட சொல்லுவீங்க. ஏன்னா பழக்கம். பிள்ளை இப்போமே கொடுக்கறதில் சொல்லி கொடுத்து பழக்கம். அப்படித்தான் அப்பா. ஆமாம், கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அப்பா நமக்கு சொல்லித்தரார், நம்ம கொடுக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம், அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் போய் சென்றடையும். அவங்க சுவிசேஷத்தை கேட்டு தேவனிடத்தில் வருவார்கள். அது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு வழியில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது. அதன் மூலமாக அவர்கள் ஆற்றப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள். ஓகே. அவங்க ஆயுசு நாள் கொஞ்சம் கூடி இருக்கும். எப்படியோ சுவிசேஷத்தை கேட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. சரிங்களா? ஓகே. கர்த்தர் நல்லவர். அப்படி உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டு இருந்தால் 6 வருஷம் உன்னெடுத்து சேவிக்க வேண்டும். இப்படிலாம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கு பிறகு அவனை விடுதலை ஆக்கிடு. விடுதலை பண்ணிவிட்டு அவனை அனுப்பும்போது சும்மா அனுப்பாத. நல்ல கொஞ்சம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் நாட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமே கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ என்ன பண்ணுறார் கர்த்தர்? என்ன பண்ணுறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? ஆமாம். நான் உன்னை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீ அவனுக்கு உற்சாகமாக தாராளமாக கொடுத்து அனுப்பு அப்படின்றார். அப்போது இப்படி சொல்லிவிட்டு அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இது நல்லா நம்பணும்.
இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இதை கேட்ட உடனே உங்களுக்குள்ள தேவன் என்ன விதைக்கணுமோ அதை விதைச்சிருவார். நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த தாகம் ரொம்ப அதிகமாகிடும் உங்களுக்கு. உங்கள்கிட்ட கேட்குற யாருக்குனாலும் தைரியமாக கொடுப்பீங்க. ஏன்னா கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நான் கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாருங்கிற தைரியத்தில் நீங்கள் கொடுப்பீங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும், கொடுக்க தானே செய்வார். ஆமென். அது கட்டாயம் நடக்கும். அப்படி சொல்லிட்டு தான் 15 சொல்லுவாப்புல. எப்படி அப்படின்னா, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதை நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். புரியுதுங்களா? நீ ஒரு காலத்தில் அடிமையாக இருக்கும்போது அப்பா எப்படி உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன், உன்னை அப்படி இருந்த உன்னை தானே நான் இப்படி கொண்டு வந்து உன்னை ஆசீர்வாதமாக ஆள வச்சுருக்கிறேன். அதனால மக்களே, நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். நீ எகிப்தியனை மாதிரி ஆளுகை செய்யக்கூடாது, நீ அப்பா மாதிரி ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஆமேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 18 இப்படி நீ அவனுக்கு அனுப்பிவிடும்போது அவனுக்கு நிறைய கொடுத்து நீ அனுப்பு, அதுக்காக விசனப்படக்கூடாது. ரெட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்கிட்ட வேலை பார்த்தானே அப்படி சொல்லிட்டு அதோட விடலை. உன் வேலை பார்த்துருக்கிறான்லடா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி உன் தேவனாய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அவனை நீதியாகவும் வாழ சொல்கிறார், நம்மளை நீதியாகவும் வாழ சொல்கிறாரு. அதே நேரத்தில் சும்மாவும் விட மாட்டேன்டா, நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்டா. அப்பா இருக்கிற அந்த தைரியத்தில் நீ நீதி செய்கின்றார், அந்த தைரியத்தில் நீ உதவி பண்ணுன்றார். எத்தனை நம்புறீங்க? ஆமேன். நாம் தைரியமாக முடிவு எடுத்தணும், நிறைய செய்யணும். ஆமேன். அதுக்கு தான் தேவன் நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறார், அதுக்கு தான் வாக்கு தந்திருக்கிறார். நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் இருக்கிறார். நிறைய செய்வீங்க, நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி பேசுகிறோம் சார், ஒரு நாள் நடக்கும். அப்போ இது சாதாரணமாக போயிடும். இன்னைக்கு பண்ணுற பிரசங்கம் அது சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன். கர்த்தரை தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் வருஷந்தோறும் நீ உன் வீட்டாருமாகிய உன் தேவனாகிய வீட்டாருமே தேவனாய கர்த்தருக்கு சந்நிதியில் அப்படிப்பட்டவைகளை புசிக்க கடவீர்கள் அப்படின்லாம் சொல்கிறார். அதற்கு முதலிடம் அதற்கு முடம் குருடு முதலான யாதொன்று பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், கர்த்தருக்கு சுத்தமானதை சூப்பரானதை நீ கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறார். ஓகே, கர்த்தர் நல்லவர். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் இந்த நாளிலிருந்து நாம் புதுசாக கற்றுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, நீ தாராளமாக கொடுங்க. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தாராளமாக கொடுங்க, சகோதர சகோதரிகளுக்கு தாராளமாக கொடுங்க, உங்கள்கிட்ட கேட்குற யாருக்கும் தாராளமாக கொடுங்க. ஒரே ஒரு நம்பிக்கை தான், என் அப்பா மேலே இருக்கிற விசுவாசத்தில் நான் கொடுக்குறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் கொடுக்குறேன். அவர் கொடுக்க சொல்லியிருக்கிறார், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உற்சாகமாக கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதனால் நான் விதைக்கிறேன். கர்த்தர் கட்டாயம் எனக்கு பலன் தருவார், என் அப்பா எனக்கு தருவார். நான் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும், கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் தேவன் எனக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அதனால் ஒரு பெரிய பெருக்கம் நமக்கு உண்டாகும். இதில் நெல்லுங்க, இதில் வைராக்கியமாக நெல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமாம், அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து பாருங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், கணக்கு வழக்கு தெரியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியும். அப்படி உங்களுடைய பொருளாதாரம் இருக்கும். நான் அப்படியே மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். தேங்க்யூ டாடி. இந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவர். தாராளமாய் உற்சாகமாய் கொடுக்குற இருதயம் உண்டாகட்டும். கொஞ்சம் கூட விசனம் வரக்கூடாது. இப்போ கொடுக்கும்போது ஒரு பயமோ ஒரு விசனமோ, ஐயோ கொடுத்துட்டோமே, ஐயோ அவ்வளோ கொடுத்துருக்கக்கூடாதோ, குறைச்சி கொடுத்துருக்கலாமே, அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் வராதபடிக்கு நீங்கள் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போகட்டும். எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் டாடி. தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. நீங்கள் எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ டாடி. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். தீர்க்க தரிசனம் எழுதி வைங்க. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. நீங்கள் அநேகர் ஆளுகை செய்வீர்கள். உங்களை ஒருத்தர் ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க போகிறது கிடையாது இனி. ஆமேன். இப்போத்துலேருந்து நம்ம கடன் வாங்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படியே இருங்க.
கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன் ஆமேன். அநேகருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறவரை மாறுவீங்க. நீங்களே முடிவெடுத்துக்காங்க, காலம்பூரா கடன் வாங்கணுமா, பயந்து பயந்து கடனாளியாக வாழணுமா, இல்லை தைரியமாக துணிஞ்சு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏழைகளுக்கும் உற்சாகமாக கொடுத்து ஆமாம் அநேக நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளணுமா? நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக வாழ போகிறீங்களா, கடன் கொடுக்கிறவர்களாக வாழ போகிறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. சரிங்களா? தைரியமாக டிசிஷன் எடுங்க. கடன் வாங்காதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உற்சாகமாக கொடுங்க, ஏழைக்கும் உற்சாகமாக கொடுங்க. நம்ம தேவனுக்கு உங்கள் சம்பளத்திலேருந்து முதற்பாலானதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுங்க. நீங்கள் கேட்குற நல்ல நல்ல வார்த்தைகளுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைங்க. ஓகே. அடுத்து ஆமாம், கடைக்கு போகும்போது ஏற்கனவே நான் சொன்னேன், நான் சின்ன ஃபார்முலா நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு சொல்கிறேன். 500 ரூபா கொண்டு போனோம்னா நமக்காக 500 ரூபா திங்ஸ் வாங்க கொண்டு போகிறோம். ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுருங்க. இப்போதைக்கு 50 ரூபா எடுத்து வச்சுருங்க. கேட்குற யார்ட்டனாலும் கொடுங்க. உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு உதவின்னு கேட்குறவங்களுக்கு கொடுங்க. 5 பேர் இருந்தால் 10 ரூபாயா கொடுங்க. ஒருத்தர் இருந்தால் 50 ரூபாயா கொடுங்க. அப்படி எல்லா விஷயத்திலும் செஞ்சு பாருங்கள். ஆமேன். பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பரிதாபப்பட்டு கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. பரிதாபப்பட்டு கொடுக்கும்போது அப்படியே பார்ப்பேன், இவர் ஆள் ஒரு மாதிரியே பரிதாபமாக இருக்கார், பாவம் கொடுப்போம். அவர் நல்லா தானே இருக்கார், உழைச்சி சாப்பிட வேண்டியது அனட்டு கொடுக்காம போயிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? எளியவர்களுக்கு கொடுக்க போகிறீங்க. எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் கொடுக்க போகிறேன். ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி அப்பா என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால் என்கிட்ட இருக்குது, நான் கொடுப்பேன். அப்பா என்னை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எளியவர்களுக்கு ஆமாம் கொடுக்குற ஒரு இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நடக்கும். பாருங்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். அதனால் ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ண போகும்போது ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது நடக்கும் சார். தேவன் பயங்கரமாக உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். ஆமாம், ஃபஸ்ட்டு அது என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் அந்த விசுவாசத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் உங்கள் விசுவாசத்தின் அளவுக்காக எவ்வளோக்குள்ளே செய்கிறீங்க. சிலர் ஒரு ஸ்பீடில் உற்சாகத்தில் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு விட்டுருவாப்புல, ஒன்றுத்தையும் காணுமே பலனை காணுமேன். அப்படி இல்லை, பலன் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. விசுவாசத்தை கொடுத்துட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக பெரிய இடத்துல இருப்பீங்க நீங்கள். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் தேவனுடைய வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். உலகத்தை ஜெயிப்போம், பணப்பிரச்சனை ஜெயிப்போம், பொருளாதார குறைவிலேருந்து விடுதலை ஆகும். நம்ம கடனை அடைச்சி கடனிலிருந்து விடுதலை ஆகும், கடனை ஜெயிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கடனை ஜெயிப்பீங்க. ஆமாம், பொருளாதார குறைவை ஜெயிப்பீங்க. ஆமீன். வறுமையை ஜெயிப்பீங்க. நீங்கள் உங்கள் வறுமை மட்டும் இல்லை, உங்கள் பொருளாதார பிரச்சனை இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய பொருளாதார பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பீங்க. ஆமீன். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ கடன் கொடுப்பேன்னுங்குது. நீங்கள் கடன் கொடுத்து அவன் பிரச்சனை தீந்துடும், அவங்க பிரச்சனை தீந்துடும். அப்புறம் அவங்க 4 பேருக்கு கடன் கொடுப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி தான் நமக்கு தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார். இதுதான் நமக்கு நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன் 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 ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லோ. ஏன்? ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி.
நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீரே நன்றி. ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஆமே. நன்றி ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருவோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆமே. ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமென். நன்றி நன்றி நன்றி, கருவோல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருவோல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஏன் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கொடுக்க சொன்னார்? அவங்க எகிப்தில் எப்படி இருந்தாங்க? அடிமையாக இருந்தாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. அங்கிருந்து தேவன் அவர்களை மீட்கிறார், அவரே மீட்கிறார். ஆள் அனுப்பி, மீட்பர் அனுப்பி, மோசையை அனுப்பி, ஒரு தேவ மனுஷன் அனுப்பி, தேவ தூதன் அனுப்பி அங்கேருந்து அந்த ஜனங்கள் எல்லாரையும் மீட்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே அடிமையாக இல்லை, மோசே நல்லா தான் இருந்தான். அடிமைத்தனத்தில் இருந்த தம்முடைய ஜனங்களை மீட்பதற்கு தேவன் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் தான் மோசே. இவங்களுக்காக அவனும் கஷ்டப்படுறான், அவனும் அடிமைமாக இருக்கிறான். இப்போ இந்த மோசே மூலமாக கத்திருந்த ஜனங்கள் எல்லாம் இங்கேருந்து மீட்டு வெளியேற்றி கொண்டு போகும்போது, ஆமாம், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ நஷ்டப்பட்டு தேவனை விட்டு பிரிஞ்சிருந்ததுனால
அவங்க பாவத்தில் உழந்து அந்த தெய்வங்களை கும்பிட்டு தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போய் அவ்வளோ அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வலியோட வேதனையோட கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோடு இருந்தாங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது கர்த்தரே கிருபையா அந்த ஜனத்தை அங்கேருந்து மீட்கிறார். தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு மீட்க திட்டம் போட்டு மீட்கிறார். அப்படி மீட்கும்போது இவங்க எவ்வளோ நஷ்டப்பட்டு இருந்தாங்களோ, எவ்வளோ உழைச்சி கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தாங்களோ, அத்தனையும் தேவன் திரும்ப அவர்களுக்கு பெற்று கொடுத்தார். கையை தட்டி அவங்க கிளம்பும்போது வெள்ளியோடும் பொண்ணோடும் கிளம்புறாங்க. அவங்க கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறது பூராத்தையும் அவங்களே விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சார். ஆமாம், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் உழைப்பை சுரண்டுனவங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்கெல்லாம் திரும்ப தருவாங்க. கையை தட்டி ஆமேன். கர்த்தர் கொடுக்க செய்வார். ஆமேன். அவங்களே வாண்டடாக கூப்பிட்டு கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், எகிப்தேனே கொடுப்பாமுன்னா, ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க கொடுக்க மாட்டாங்களா? உங்களை ஏமாத்தின கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் மீட்டு தருவார். எத்தனை நம்புறீங்க இந்த வார்த்தையை? தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் இழந்த பணத்தை கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தருவார். எகிப்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அவர்கள் இழந்தவைகள் சம்பாதிச்ச சம்பாத்தியம் எல்லாத்துக்கான பலனையும் பெறாமல் இருந்தாங்க. அந்த இடத்துல தேவன் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை வெள்ளியும் பொன்னோடு செழிப்பாக புறப்பட பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், இந்த அளவு எவ்வளோக்குள்ள வெள்ளி பொண்ணு தெரியுமா? இந்த பொண்ணோட வெள்ளியோட வராங்க இல்லையா? இடையில ஒரு கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு நிறைய பொண்ணெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கலத்தி போட்டுருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணெல்லாம் வீணாக போயிடுது. கண்ணுக்குட்டி செஞ்சு அதெல்லாம் என்ன ஆகுது? அதை உடச்சி தானே போடுறாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு காணிக்கை கேட்கும்போது கொடுத்தாங்க. பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆலயத்தை கெட்ட கேட்கும்போது எக்கச்சக்கமாக அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ பொண்ணு இருந்துச்சு. அவங்க வேஸ்ட் ஆக்கின பிறகும் மறுபடியும் நிறையா இருக்குது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படித்தான் எனக்கு அன்பானவர்கள். ஆமாம், நீங்கள் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு மீட்டு தருவார். இந்த மாதம் மீட்டு தருவார். மீட்பின் மாதம். ஆமே நாமே நாமே. கர்த்தர் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். எகிப்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆமாம் மீட்கப்பட்டது போல, எகிப்து ஜனங்கள் அவர்களுக்கு தானாகவே முன் வந்து கொடுத்தது போல, உங்களை சுரண்டுனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை அடிமைத்தனமாக ஆண்டு கொண்டவங்கெல்லாம் திரும்ப தருவாங்க. உங்கள் பணம் திரும்பி வரும், பல மடங்காக வரும். அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதனை பார்க்கிற கேட்குற யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த வார்த்தை வேலை செய்யும். நீங்கள் இழந்த பணத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் ஆமேன் சம்பளம் பாக்கி இருக்கும்னா தேவன் மீட்டு தருவார், பல மடங்கு தருவார். ஆமேன். நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆமேன் ஆமேன். சொத்து பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்த ஜனத்துக்கு அவ்வளோ நன்மையை தேவன் செஞ்சுருக்கிறார். அதனால தான் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உற்சாகமாக கொடுத்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். தேவன் நீங்கள் இழந்ததெல்லாம் மீட்டு திரும்ப தந்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அதிகமாய் கொடுக்க கிருபை செய்வார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு பாடி துதிப்போம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி
சுமந்தீரே நன்றி. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. எத்தனை பேர் நம்புறீங்க? தினமும் உங்க தேவையெல்லாம் தேவன் தந்தாரா? கண்டிப்பா தந்தார். யாருக்கு இது புரியும் தெரியுமா? கடன் வாங்காதவங்களுக்கு தான் புரியும். அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். நீங்க கடன் வாங்காத நபரா இருப்பீங்கன்னா தேவன் எப்படி உங்களை நடத்திடுவாரு. அதை ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த பாட்டை உணர்ந்து நீங்க பாடலாம். பட் ஆனா நீங்க கடன் வாங்குறவரா இருந்தீங்கன்னா அண்டன்றைக்கான என் தேவைகளை சந்தித்தீரேன்னு ஈஸியா சொல்ல முடியாது. கர்த்தர் தந்தான்னு சொல்ல முடியாது. யாருக்கிட்டே கடன் வாங்கணும்னு தான் சொல்லலாம். சரிங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம். அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. சொல்லுங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமென். நன்றி நன்றி நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. தேங்க்யூ டாடி. அப்படியே தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. உங்க இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பப்படட்டும். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். தகப்பனே, வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி.
ஓ நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. ரீமாலரபா ஷகலரதனரபோ ரிகலரபா. தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையினால நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. அளவில்லாத வல்லமை. ஆமென் ஆமென் ஆமென். இடம் உண்டு பெருகத்தக்கதான வல்லமையினால தேவன் நிரப்புவாராக. ஆமென் ஹalleluya. எல்லோருக்கும் தாராளமாய் உற்சாகமாய் கொடுக்கிற அளவுக்கு தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். ஆமென். தம்முடைய அன்பினால உங்களை நிரப்புகிறார். ஆமென். அந்த அன்பு இருந்தாதான், தேவ ஆவியினால தான் நம்ம கொடுக்க முடியும், உற்சாகமா கொடுக்க முடியும். தேவ அன்பு இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஆவியினால் தேவன் உங்களை நிரப்புறார். ஆமென். ரோமர் 5:5 சொல்லப்பட்டது போல ஆமென், அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் உங்களுக்கு ஊற்றும் பொழுது தேவ அன்பு ஊற்றப்படுகிறது உங்களுக்குள்ள. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹalleluya. அப்படியே ஸ்தோத்திரங்க. ஆமென். அப்படியே ஸ்தோத்திர செலுத்துங்க. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி தகப்பனே. ரிகலரபா ஷகலரதனனரபோ ரிகலரபா. தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென். ஓ ஷகலரதனனரபோ ரிகலரபா ஷேகேலேரேதேனேனேனேனேனரபோ. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். வல்லமையினால நிரப்புகிறதுக்காக நன்றி. புதுபலன் உண்டாகட்டும் டாடி. ஆமென் ஆமென் ஆமென். இம்மட்டுமாய் ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, நன்றி தகப்பனே. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும், பெரிய மேன்மைகள் உண்டாகட்டும். நான் இன்னும் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஆராதனை முடிகிறதுக்குள்ளே வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். தேங்க்யூ டாடி. ஆமென். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகட்டும். ஆமென். அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆமென். பல திசைகளில் இருந்து வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரட்டும். ஆவிக்குரிய கனிகளால் வரங்களால் நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா. எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் நீங்க நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி அப்பா. நல்ல தகப்பனே நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க வல்லமையினால நிரப்புகிறதுக்காய் நன்றி நன்றி. ஓ நன்றி தகப்பனே. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் நிமித்தமாக தகப்பனே உங்க பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, இந்த மாசம் ஆமென் நிச்சயமாகவே ஆமா ஆசீர்வாதமா இருக்கும். தைரியமா இருங்க. ஆமென். ஹalleluya. thank you daddy. God bless you. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். உங்கள் தேவை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். God bless you. இந்த புது மாதத்தில் ஒவ்வொருவரையும் குடும்பமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை நான் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நன்மையும் மேன்மையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆமென். ஆமாம், தேவனுக்கென்று சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். கடந்த மாதம் தேவன் எவ்வளோ அழகாக நடத்தினாரோ அதோட இன்னும் அதிகமாக தான் மேன்மையாக தான் கர்த்தர் நடத்துவார். இப்பொழுது இருக்கிற பார்க்கல் உங்களை இன்னும் மேன்மையாக கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் பேசுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகே, யாவர் சேர்ந்து சொல்லுவோம். நான் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், இன்னைக்கு 1ஆம் தேதியிலேயே ஆஃபரிங் விதைக்கிறவங்க நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உற்சாகமாக விதைக்கலாம். சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்குறீங்க. அதன் மூலமாக தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆமேன். ஆமாம், எளியவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதற்கான பலனை நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள். 1ஆம் தேதி நீங்கள் கொடுக்குற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து
பன்மடங்காய் பெருக செய்வார்கள். கொடுக்க முடியாதவர்களையும் கர்த்தர் கொடுக்க கிருபை செய்வார். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் ஒரு நாள் பெருக கொடுக்க வைப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நிறைய கொடுக்க தேவன் கிருபை செய்வார். அவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நிறைய கொடுக்க தேவன் கிருபை செய்வார். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்புவீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பெருக விதைப்பீங்க. அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே கூடவே இருந்து நம்மை நடத்துவார். காட் bless யூ. தேங்க்யூ. மீண்டும் ஆமென். நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ.